ஸோ ஹாய் வீலர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட அல்ட்ரா T6 தான் நம்ம இன்றைக்கான வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்க்கலாம் அல்ட்ரா T6. ஸோ T6 இதில் இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதோட GVW பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. வாங்க இதோட பேரோட கெப்பாசிட்டி என்ன, இன்ஜின் என்ன, கேபின் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவான ஷோரூம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய URD டாடா மோட்டார்ஸ் தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அல்ட்ரா T6 பார்க்குறீங்க அப்படின்னும் போது டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்ட்ரா T6 இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட GVW அப்படிங்கிறது 6950 கிலோ GVW இருக்கிற வகையிலையும் பேலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4650 கிலோ இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் 2 டைப்பாக உங்களால் வாங்க முடியும். ஒன்று கேபின் ஒன்லி சேசி அந்த மாதிரி வாங்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி HST பாடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாங்க முடியும். இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸு, சிமெண்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகும். இல்லை கிராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், FMCG ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைனா மளிகை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், LPG சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பயன்பாடு இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த செக்மெண்ட்லேயே அதிகமாக விற்பனை ஆகக்கூடியது டாட்டாவோட 407 வெஹிக்கிளாக இருந்தாலும் இது வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் சரி, மைலேஜ் ரிலேட்டடாகவும் சரி, இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். வாங்க ஃபஸ்ட்டு கேபினில் இருந்தே ஆரம்பிப்போம். இந்த கேபின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்டட் கேபினாக பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. யூரோப் சேஃப்டி நாம்ஸுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கப்பட்ட கேபின் தான் இந்த கேபின். ஸோ இது எல்லாமே மெட்டல் பில்டில் இருக்கும். அண்ட் பம்பர்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு கிராஷ் டெஸ்டட் வெஹிக்கிளாக இருக்குது, ஒரு சேஃபஸ்டான வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்னு கூட குறிப்பிடலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் லாங் ரைட் போகிறவங்க, அதாவது அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது சேஃப்டியில் இந்த வெஹிக்கிள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோமே. ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் பேரல் ஹெட்லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நைட் டைம் விசிபிலிட்டிங்கிறது பெட்டராகவே இருக்கும். தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஃபாக் லாம்ப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்க முடியும். அதை சுற்றி ரிஃப்ளெக்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் இங்கே ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒட்டியிருக்காங்க. கிரில்லை பொறுத்த வரைக்கும், ஃப்ரண்ட் கிரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கிரில்ஸ் கொடுத்து இந்த கேபினோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேபின் தான். ஸோ இந்த இடம் இது மட்டும் உங்களுக்கு ஃபைபர் மெட்டீரியலில் வருது, பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த கிராஷ் பார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வைடரான ஒரு விண்ட்ஷீல்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டூயல் வைப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 2 வைப்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வாட்டருக்கான நாசிலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வீல் பேஸ் வந்து 2950 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. கேபின் அதாவது தொட்டி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 6.5 அடி தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இந்த HST பாடியை பொறுத்த வரைக்கும் 10 அடி நீளம் இருக்குது. அதேமாதிரி அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 அடி நீளம், 6.4 அடி நீளம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. HST பாடியாக இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் ஒன்லி சேசியாகவும் நீங்கள் வந்து வாங்கி கேபினாகவும் அதாவது கோச் பாடியாகவும் வந்து கட்டிக்கலாம். இல்லை டிப்பர் பர்பஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்த முடியும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD பாலிமர் ஃபியூல் டேங்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 60 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. 18 லிட்டர் இருக்கக்கூடிய டெஃப் ஆயில் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.4க்கு R16 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 4 வீல் டைப் தான் இது. ஸோ 4 வீல் உள்ளது தான். 6 வீல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். T6 இல்லாமல் வேறு ஏதாவது மாடல் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேராபோலிக் லீவ் ஸ்ப்ரிங்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஆக்டிவ் ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2த்துலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட பேலோடு, இந்த வெஹிக்கிளோட பேலோட கெப்பாசிட்டிங்கிறது 4.6 டன் எடையாக இருந்தாலும் நிறைய பேர் இதை விட கூடுதலான எடையை தான் வந்து ஏற்றுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலையும் இந்த வெஹிக்கிளில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவேன். மேபி கம்பெனி சொல்லக்கூடியது 4.6 டன் எடையேற்றக்கூடிய ஒரு வாகனம் தான் இந்த வாகனம். டோர் விஷயத்துக்கு வருவோமே. டோர் பார்த்தீங்கன்னா நல்லா வைடரான டோராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு வந்து நல்லா சாலிடாகவே இருக்குன்னு சொல்லுவேன். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து 2 மிரர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பின்னாடி வர வெஹிக்கிளையும் பார்க்க முடியும். இன்னொரு மிரர் பார்த்தீங்கன்னா வைடாக இருக்கும். ஸோ சைடில் எந்த வெஹிக்கிள் வந்தாலும் தெளிவாக தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்கலை. ஸோ இங்கே பார்க்கலாம் இன்னொரு மிரர் வந்து இங்கே இருக்கிறத.
ஸோ இந்த இடத்துல மிரர் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இது என்னன்னா வெஹிக்கிளுக்கு கீழே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த மிரர் மூலியமாக அவங்களால வந்து பார்க்கவும் முடியும். தேவைப்படுதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட்டில் வந்து மிரர் தேவைப்படாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரிகிற மாதிரி தான் வைடரான விண்ட்ஷீல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் இங்கேயும் நீங்கள் வந்து மிரர் ஃபிட் பண்ணிக்கலாம், கீழே ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குன்ற போது அதை பார்க்கறதுக்காக. முக்கால்வாசி இந்த பிரைமா அந்த பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு மிரர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டிரைவருக்கு பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பிளிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. காலை வச்சு ஏறுறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தான் வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் இதில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கிராஷ் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வீலுக்கு வைக்கக்கூடிய பிரேக்கர்ஸ், இந்த கல் வைப்போம்ல அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இப்போ நாம்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லைட்ஸ் வந்து எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வெஹிக்கிளோட கேபின் அண்ட் தொட்டி எல்லாமே. சேசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சேசி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சேசி ரிலேட்டடெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டாடா ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் தைரியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து வாங்கலாம். நான் சொன்ன பர்பஸ்க்கெலாம் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லுவேன். வாங்க கேபின் போய் பார்ப்போம் அண்ட் இன்ஜின் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்த கேபின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிஃப்டபிள் கேபின் தான். நீங்கள் இன்ஜின் ஒர்க் பார்க்குறீங்கன்னும் போது கேபின் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஜினுக்கான ரிலேட்டட் அந்த ஆயில் சேஞ்சு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பார்க்கவும் முடியும். நம்ம அப்படியே கேபின்குள்ளே வந்து போவோம். இதை பிடிச்சி ஏறுறதுக்கு ஹேண்டில்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பா உள்ள பார்க்கலாம். இங்கே வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த சீட்டை காமிச்சிடுறேனே. இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா 4-வே அட்ஜஸ்டபிள் சீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்த முடியும். அது மாதிரி ரிக்ளைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்டேரிங் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டில்டபிள் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி டெலஸ்கோப்பும் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்க டிரைவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடை இடிக்காமல் தொப்பை இடிக்காமல் வச்சுக்கவும் முடியும். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து உங்களோட கம்ஃபர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல ஸ்டேரிங் வந்து பிடிச்சி ஓட்டுறீங்க, ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சி ஓட்ட முடியல, கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சி ஓட்டலாம். ஸோ கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கேபின்குள்ளே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டோர் காமிச்சிட்றேன். டோர் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பேப்பர்ஸ் எதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து பேப்பர்ஸ் வைக்கலாம். ரொட்டேட்டபிள் மிரர்ஸ் தான் வந்து கொடுத்து விண்டோஸ் வந்து ரொட்டேட்டபிள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான கிரில் வந்து இங்கே இருக்குது. மியூசிக் சிஸ்டம் இந்த வெஹிக்கிளில் அவைலபிளாக இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வேணுன்னும் போது உங்களால் பாட்டு கேட்டு தாராளமாக கேட்டுக்கவும் முடியும். எஃப்எம் கேட்கணுன்ற பட்சத்தில். அண்ட் இப்போ வரக்கூடிய அதாவது 3.5 டன்னுக்கு எடைக்கு மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது ஏசியோட கேபினாக உங்களால் எடுத்துக்கவும் முடியும். ஸோ இதான் ஸ்டேரிங், ஒரு பெரிய வீலு 4 ஸ்போக் வீலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது பாருங்களேன். மியூசிக் மாற்றுறது கொள்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களால் வந்து பண்ணவும் முடியும். பரவாயில்ல, ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடுன்னு சொல்லலாம். காரில் தான் மோஸ்ட்லி ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்ப்போம், இதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரிமைண்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து தெரியுதுன்னா 9.2 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பரவாயில்ல, ஒரு 9 to 11க்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ ஓகே, இது பரவாயில்லன்னு சொல்லுவேன். டெஃபாயிலோட லெவல்ஸ் பார்க்க முடியும். கியர் ஷிஃப்டர் அட்வைஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னும் போது மைலேஜ் பெட்டராகவே வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். கியர் லிவர்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் மவுண்டட் கியர் லிவர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. வாக் த்ரூ கேபின் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு டைட்டான பார்க்கிங்கில் நிறுத்திட்டீங்க அப்படின்னும் போது இந்த சைடு டோரை திறந்து உங்களால் வந்து இறங்கவும் முடியும். ஒரு வாக் த்ரூ கேபினாக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கிங் பிரேக் இருக்குது. டிரைவர் ப்ளஸ் 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உட்கார முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு 2 சீட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. மேலே எதாவது ஃபைல்ஸ் எதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் இந்த இடத்துலையும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. கேபின் லைட்ஸ் வந்து எல்இடி கேபின் லைட்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சிக்கான லைட்ஸாக இருக்கட்டும், ஹசார் சுவிட்சஸாக இருக்கட்டும், ஆக்சிஜனுக்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்களில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு சின்ன சர்வீஸ் இதுங்களா, இது திறக்க முடியல. பட் இங்கே க்ளோ பாக்ஸ் வந்து இருக்குது. ஃபைல்ஸ் எதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு
பணம் எதாவது எடுத்துகிட்டு கேரி பண்ணிட்டு வரீங்க, ஒரு லோடு முடிச்சுட்டு பணம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இதில் வந்து உங்களால் லாக் பண்ணி பணத்தை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கவும் முடியும். இதுதான் கேபினில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏசி கேபின் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒன்று டிரைவர்ஸ்கிட்ட அண்ட் ஓனர்ஸ்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, ஏசியோட வெஹிக்கிள் வாங்கினீங்க அப்படின்னா டிரைவரை ஏசி போட்டு கொஞ்சமாவது ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் ஏசி கேபின் கொண்டு வந்ததுக்கான காரணமே டிரைவரோட கம்ஃபர்ட். அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் ஒரு ஆக்சிடென்ட் விபத்தை வந்து குறைக்க முடியும். அவங்க தூங்காமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பட்சத்தை தான் விபத்தை வந்து குறைக்க முடியும். டிரைவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க, அவர் டயர்டாகாமல் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு போகிற இடத்துல 3வது ட்ரிப்பு வந்து போகலாம். ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் டிரைவர் ஓட்டுற இடத்துல ஒரு 100 கிலோமீட்டர் சேர்த்து வந்து ஓட்டுவார். ஸோ அதனால் டிரைவரை கம்ஃபர்டபுளாக வச்சுங்க. ஏசி போட்டு ஓட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். மைலேஜ் குறையுமோ அப்படி இப்படின்னு யோசிக்க வேணாம். அப்படியே போட்டு குறைஞ்சாலும் என்ன, ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் மைலேஜ் வந்து குறையலாம். மேபி எனக்கு சரியாக தெரியல. பட் டாட்டா தரப்புல இருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஏசி போட்டு ஓட்டுறனால அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ எடையை ஏற்றிக்கிட்டு போகும்போது இம்புட்டுக்காண்டு கம்ப்ரஸர் ஓட்டுறதுலையா மைலேஜ் வந்து குறைய போகுது? நீங்களே யோசிச்சு பாருங்க. எனிவே, இதுதான் கேபினில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேபின் அப்படின்னு சொல்லுவேன். லாங் ரைடுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் கம்ஃபர்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேரிங்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடுன்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 2956 சிசி கொண்ட BS6 பேஸ் 2 இன்ஜின் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 100 PS பவரும் 300 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் G400 கியர் பாக்ஸ் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் 280 mm இருக்கக்கூடிய சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஃபைனலி இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய இன்ஜின், அதுக்கப்புறம் கியர் பாக்ஸாக இருக்கட்டும், கேபினாக இருக்கட்டும், தொட்டி சைஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் இது இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வெஹிக்கிள் நான் ஓட்டி பார்த்ததில்ல. ரெண்டாவது, எனக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டினதுக்கான அனுபவம் வந்து குறைவு தான். மேபி இந்த வெஹிக்கிள் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெஹிக்கிளை பற்றின கருத்துக்களை. இந்த வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஆட்கள்கிட்ட இன்னொரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர் டாக்ஸாக தான் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா பேலோட் கெப்பாசிட்டி அதிகம்னால குவார்டர் டாக்ஸ் தான் வந்து வாங்க முடியும். இதோட ஆன் ரோட் காஸ்ட் 14,70,000 வரும். இதே கேபின் ஒன்லி சேசியாக வாங்குறீங்கன்னா 1 லட்ச ரூபா குறைவாக வரும். 13,70,000 ஆன் ரோட் காஸ்ட்டுங்கிறது வரும். இந்த வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் URD கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய URD டாடா மோட்டார்ஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.